படம் ரொம்ப நல்லா இருந்தது. மஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்றது எதுவா இருக்கும்னா அவங்களோட ஃபைட்டா இருக்கும், அவங்களோட அந்த ஒரு சீன், ஃபைட் சீனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கியூட் சீனா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து மஸ்ட் வாட்ச். மற்றபடி அந்த ஸ்க்ரீன் பிளே வடி கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா நிறைய எடிட்டிங் எல்லாம் கிரிஞ்சா இருந்தது, ரீல் எடிட் மாதிரி இருந்தது. சரி ஓகே நானே எடிட் பண்ணுவேன், அடுத்தது ஏன்னா என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லுவேன். தென் அவங்களோட அந்த ஃபைட் சீன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா. அவங்க அதுக்காக ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு அவங்க அந்த சீன்லேயே தெரிஞ்சுது. தென் அந்த ஒரு பஸ் சீன் இருக்கும் ப்ரோ, அதுல வந்து அவங்க போல்ல வச்சு சுத்திட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் சாரியில பண்றது ரொம்ப கஷ்டம். தென் எனக்கு அவங்களோட அந்த ஒரு லுக்கு கொடுப்பாங்க தெரியுமா, கேமராவோட லுக்கு, அதெல்லாம் வச்சு நான் ஃபிளாட். அவங்க எப்பவுமே அழகுதான். அவங்க என்னன்னா அவங்க ஒரு சீன்ல வந்து சாகுற நிலைமையில இருப்பாங்க, அப்ப கூட நான் பாத்துட்டு இருக்கேன் என்னடா இவ்வளவு அழகா இருக்கிறாங்களே அப்படின்ட்டு. எல்லாரும் வந்து எமோஷன்ல வந்து பாத்துட்டு இருக்காங்க, நான் மட்டும் எப்படி இவ்வளவு அழகா இருக்கிறாங்க, என்ன இவங்களோட அழகின் ரகசியமா இருக்குன்னு சொல்லி நான் பாத்துட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு நான் அவங்களோட மெய் மறந்து போய் பாத்துட்டு இருந்தேன் அவங்கள. தமிழ் படமா இருக்கா, தெலுங்கு படமா இருக்கா, எப்படி தமிழ் இதை நீங்க என்கிட்ட கேட்கலாமா? கேட்கறதுக்கு ஒரு மனசாட்சி இல்ல. அதான் பார்க்கும் போது யாரா இவன் டைலாக் எழுதி கொடுத்தது, இப்படி பேசிட்டு போறாங்களேன்ற மாதிரிதான் இருந்தது. அந்த தெலுங்கு ஃபிளேவர் தெரிஞ்சுது, லைட்டா அப்படி தொட்டாலே போய் விழுவாங்க தெரியுமா, அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுது. இன்னொன்னு சமந்தாக்கு அது சிங்க் ஆச்சு. ஆக்சுவலி டைலாக் தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையா இல்ல, தமிழ் மூவின்னு தெரியல, அது வாயெல்லாம் சிங்கே இல்ல. அது மேபி தமிழ்ல பாத்திருந்தா ஒண்ணு நல்லா இருந்துச்சு. ஸ்டோரியா ஒருத்தான ஸ்டோரியானா அவங்க ஹஸ்பண்ட் தான் பண்ணிருக்காங்க ஸ்டோரி. எப்படி அப்படியா? இது எனக்கு இப்பதான்டா தெரியும். ஃபர்ஸ்டா செகண்டா? அப்படியா? எல்லா டீடைலும் தெரிஞ்சிருக்கு போலீங்களே. யாருங்க இவரு? ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி டிஃப்ரெண்டான ஸ்டோரி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டோரி. ஸ்க்ரீன் பிளே மட்டும் இன்னும் நல்லா பண்ணியிருந்தாங்க, சினிமாட்டோகிராஃபில மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, இன்னும் நல்லா இருக்கும். வில்லன் கேரக்டரையும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம். எனக்கு பார்த்து பயம் வரல, பாவமா இருந்தது, யாரா இவன் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுல கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஹைப் இருந்தது, சாட்டிஸ்ஃபை ஆச்சு. நான் ஆக்சுவலி ட்ரெய்லரே பார்க்காம தான் வந்தேன், அதனால எனக்கு வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. நார்மலா இருக்கு படம், பட் ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கலாம். ஸ்டோரியா இவங்க சமந்தா ஹஸ்பண்ட் தான் பண்ணிருக்காரு, எப்படி அது பெருசா வரல. இல்ல சமந்தா தான் இதுல வந்து பெரிய ஹீரோ, மற்றபடி படத்துல வந்து யாருமே பெரிய ஆட்கள் கிடையாது. அந்த விஷயமே ரொம்ப லேகா இருக்கும். சீனு கடைசியில கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ஷாட்ல சமந்தா கையில துப்பாக்கி கிடைக்கும், அந்த துப்பாக்கி கிடைச்ச அப்புறம் அவங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க, அது வந்து சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்லோவா தான் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரே ஒரு ஃபைட் சீன் இருக்கு, அது ஸ்டோரி ஓரியன்டா போறதால அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போறதே ட்ரைலரை பார்த்துட்டு பயங்கரமான தெரிக்க விட்டுருப்பாங்க அப்படின்னு நினைச்சா, அது இன்டர்வல் வந்து ரொம்ப நார்மலான ஒரு இன்டர்வல், அதுல வந்து கொஞ்சம் ஏமாத்திட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல அந்த வில்லனை வந்து ஒரு மாதிரி சைக்கோபாத் மாதிரி காமிக்கிறதுக்கு நினைச்சிருக்காங்க, அது நமக்கு போர் அடிக்குது. கிளைமேக்ஸ் எப்பயும் போல சண்டை காட்சிகள் தான், சுத்தி சுத்தி சண்டை போடுறாங்க, ஃபர்ஸ்ட் கையில சண்டை போடுறாங்க, அடுத்து துப்பாக்கியில சண்டை போடுறாங்க, அந்த மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. தெலுங்கு ஆடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் மசாலா எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு கூட ஓகே 4 ஃபைட் இருக்கு அப்படின்னு தோணுது, அவங்க வந்து காரை உடைக்கணும், கல்ல தூக்கி போடணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள், அவங்களுக்கு இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆமா, ஒன் டைம் கண்டிப்பா வாட்ச் பண்ணலாம். இப்போ ரீசெண்டா பிளாஸ்ட் அந்த மாதிரி விமன் சென்ட்ரிக் ஃபிலிம் வர்றதால இந்த படமும் ஒரு மாதிரி அந்த ரேஞ்சுக்கு இல்ல, பட் இதுவும் உமன் சென்ட்ரிக்கான ஃபிலிம் தான், உமனை பேஸ் பண்ணி தான். என்னன்னா அந்த மாதிரி எல்லாம் படத்துல எதுவும் பாட்டு கிடையாது, ஒரே ஒரு பாட்டு இருக்கு, அது ஒரு ஃபீலிங்காக அந்த பாட்டை வச்சிருக்காங்க. ரொம்ப கிளாமர்லாம் படத்துல எங்கேயுமே கிடையாது. சமந்தா எப்பயுமே சாரியில தான் வருவாங்க, அதனால யாரும் கிளாமர்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிடாதீங்க. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ஜி, ஏன் கிளாமர் இருந்தாதான் படத்துக்கு போகணுமா? இந்த மாதிரி கதை இருந்தாலும் படத்துக்கு போகலாம். சண்டை காட்சிகள் இன்னும் அதிகமா வச்சிருக்கலாம். ஏன்னா பிளாஸ்ட்லாம் 1.5 மணி நேரம், இது 2.5 மணி நேரம் படம்னா 2 மணி நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அது அந்த கதை களத்திற்கு அதை வந்து ஒத்துக்கிற மாதிரி இருந்தது. இங்க வந்து அது இல்லாம இருக்கு, ரெண்டுமே இல்ல, நடுவுல இருக்கு, அதுதான் பிரச்சனை. அதுதான் அவங்களுக்கு பெரிய மைனஸா இருக்கும்னு நினைக்கிறேன். தெலுங்கு படம்னா ஃபுல் மசாலாவை தெளிச்சிருக்கணும், தமிழ் படமா இருந்தா இன்னும் ஸ்டோரியில கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கணும். ரெண்டுமே இல்லாம நடுவுல போட்டாங்க, மசாலாவும் கிடையாது, ஸ்டோரியும் கம்மியா இருக்கு. அதனால இது ஒர்க் அவுட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆமா, ஏன் இப்ப நிறைய எடுக்கிறாங்களே ஜி, இல்லை ஜி தமிழ் படத்துல ஸ்டோரி இல்லைன்றீங்க.
சமந்தா ஏஜென்ட் மாதிரி புரியல. ஏஜென்ட் மாதிரி ஏஜென்ட் எல்லாம் கிடையாது. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பாஸ்ட் இருக்கு. அந்த பாஸ்ட்டை வந்து அவங்க திரும்ப அந்த பாஸ்ட்ல இருந்து ஒருத்தர் வந்து அவர் பழி வாங்குறதுக்கு வர்ற மாதிரி ஒருத்தர் வராரு. அந்த மாதிரி வர்றதால இந்த பிரச்சனைகள் நடக்குது. நீங்க சொல்ற மாதிரி ஏஜென்ட்டா இருந்தா கூட அவங்க ஒரு கல்ட்ல இருப்பாங்க, ஒரு கேங்ல இருப்பாங்க. அந்த கேங்ல இருந்து வெளியே வந்ததால இவங்க சண்டை போடுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி கதை எடுத்திருந்தா கூட இன்னும் நல்லா போயிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏஜென்ட் டீனான்ற மாதிரி ஏஜென்ட் சமந்தா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஜி, படம் பார்க்கலாம். போர் ஒரு சில இடங்கள்ல போர் அடிக்குது, மற்றபடி படம் பார்க்கலாம். சமந்தாவோட ஆக்டிங் வந்து சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. தெலுங்கு டப்பிங் மாதிரியே இல்லை, தமிழ் படம் மாதிரியே தான் இருக்கு. ஆனா தெலுங்கு படம் ஒரு ஹீரோ தெலுங்கு ஹீரோ ஆம்பளை ஹீரோ பண்றத ஒரு லேடி ஹீரோ பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். எனக்கு வேற எதுவும் பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. படத்துல சமந்தா ஹீரோயிசம் அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெரிய மெசேஜ்லாம் ஒன்றும் இல்லைங்க. மெசேஜ்லாம் ஒன்றும் இல்லை, லேடி ஹீரோயிசம் அவ்வளவுதான். அந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜென்ரலா பேசிக் தெலுங்கு படம், ரொம்ப நாளா பார்க்குற தெலுங்கு படம், ஒரு லேடி வந்து ஒரு ஹீரோயிசமா பண்ணியிருக்காங்க. அந்த டிஃபரன்ஸ். ஓவராலா சமந்தா வாஸ் கிரேட். புரியல. ஆமா ஆமா ஆமா, சமந்தா தான், ஃபுல்லா சமந்தா தான். வேற பெரிய இது யாருக்குமே இல்லை. எந்த கேரக்டரும் பெருசா ஒன்றும் இது பண்ண மாதிரி தெரியல. சமந்தா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபைட் சீன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸ் அப்படி ஒன்றும் பெருசா இல்லை. பிஜிஎம் நல்லா இருந்தது. பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒன்றும் ரொம்ப வல்கராகவும் இல்லை, மெசேஜ் எல்லாம் எதுவுமே இல்லைங்க. பெரிய ஹியூமரும் இல்லை, மெசேஜும் இல்லை. அப்படியே போகுது. சில இடத்துல சீரியல்ஸ் மாதிரி இருந்தது, பட் அந்த ஆக்ஷன் அது இதையும் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. காமெடி இல்லை, பெருசா ஒன்றும் இல்லைங்க. காமெடின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் போகுது படம், ஓரளவுக்கு போகுது. நாட் பேட். ஃபர்ஸ்ட் ஆஃப் எங்கேஜிங்காக இருந்துச்சு, போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. தெலுங்குல எடுத்த ஒரு படம் டப்பிங்ல எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க. டப்பிங் நல்லா இருக்கு. சமந்தா எப்படி பண்ணிருக்காங்க? அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க, டவுட்டே வேணாம். இல்ல ஆக்ஷனா இல்ல ஆக்ஷனா படம் இல்லை எங்கெங்க தேவையோ அங்கே மட்டும் தான் ஆக்ஷன் இருக்கு. லவ் சீன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை, லைக் ஃபேமிலி லவ் அந்த ஜோனில் தான் இருக்கு. சமந்தா மட்டும் தான் மெயின் கேரக்டர் இல்ல வேற ஏதாச்சும் இருக்காங்க, ஒரு 2-3 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அது படம் பார்த்தா புரியும். அவங்க ஆக்ஷன் மட்டும் நம்புற மாதிரி இருக்கு. அது நல்லா ப்ரொஃபஷனலாக ப்ராப்பராக ஸ்டேஜ் பண்ணி தான் பண்ணியிருந்தாங்க, ஆர்டிஃபிஷியலாக இல்லை. ஸ்டோரி என்னதான் மெசேஜ் என்ன சொல்லுவாங்க? இல்லை, இட்ஸ் லைக் யூஷுவல் ஸ்டோரி. ஃபேமிலிக்கு ஒன்றுனா யார் என்ன எக்ஸ்டெண்டுக்கு வேணா போவாங்க, அதே தான். சேம். இது லீவோ மாதிரி குடும்பத்தை காப்பாத்துக்காக வராங்களா? அதே தான். இது சமந்தாவோட லீவோன்ற மாதிரியே சொல்லலாம். சமந்தாவோட லீவோ